guys, welcome back to my stories. என்னோட சாங்கை கேட்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு பூஸ் பம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சாங்கை நான் தான் பண்ண அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னவர் தான் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள். இவரோட நேமை நம்ம அதிகமா கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இவரோட சாங்ஸ் நம்ம அதிகமா கேட்டிருப்போம். கைதி, விக்ரம் வேதா படங்களோட மாசான பிஜிஎம்க்கு சொந்தக்காரர் தான் நம்ம சாம் அவர்கள். அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம் சிஎஸ் 1982 மூணாறுல ஒரு கேரளால பிறந்திருக்காரு. இவரோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே இவர் திருச்சிராப்பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காரு. சின்ன வயசுல இவருக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருந்திருக்கு. ஆனா இவர் காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் மியூசிக்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு இவரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் ஒரு டீ கடைக்கு போற ஒரு மார்க் போறேன் அப்படின்னா யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்க, யாருக்குமே எனக்கு தெரியாது. அந்த லைஃப் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு ரெகக்னேஷன் இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஷேர் பண்ணிருப்பாரு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூட அவளை கூப்பிடல அப்படின்னு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மள கூப்பிடுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல அப்படின்னு சொல்லி நானே நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு தடவை இப்படிதான் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சூட்கேஸ் பக்கத்துல ஒருத்தர் மேல இடிச்சிருச்சு. அவர் பாத்துட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சொன்னேன் இல்லங்க தெரியாம தான் இடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா, ஆனா அவர் கேட்கல, ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவரோட போன்ல இருந்து ஒரு பிஜிஎம் அடிக்குது. வேதா விக்ரமோட ரதரா தரா அப்படின்ற பிஜிஎம் அடிக்கும் போது அவர்கிட்ட சொல்ல முடியுமா இந்த மியூசிக் தானா கம்போஸ் பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே ஷேர் பண்ணிருப்பாரு. என்னால சாணிக்காரிதா மாதிரி பிஜிஎம் பண்ண முடியும், விக்ரம் வேதா மாதிரி மாசா பிஜிஎம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருப்பாரு. நம்ம செய்யற வேலைக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்ல அப்படின்னா அதை யோசிச்சு ஃபீல் பண்ணாம நம்ம செய்யற வேலையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கான டைம்ல நமக்கான ரெகக்னேஷனும் நமக்கான பாராட்டும் கண்டிப்பா நம்மள சேரும். இவரோட இந்த ஸ்டோரியில இருந்து எனக்கு தோன்ற விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனால இன்ஸ்பைரிங்கா சொல்லி கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.